பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகரும் எழுத்தாளருமான பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வாழ்த்துகள். 2026 தேர்தல் அடுத்த ஆண்டு தான் நடைபெறதுக்கு. ஆனால் என்னமோ 2025 நடக்கிறது மாதிரி மிக வேகமாக கூட்டணியில் யார் பங்கெடுக்கிறது அப்படிங்கிற கட்டமைப்பு தொடங்கிட்டே இருக்கு. அதில் இன்னும் முடிவாகாமல் இருக்கா திமுக கூட்டணியும் அதிமுக கூட்டணியும்? நிச்சயம் முடிவாகலை. முடிந்ததாக சொல்லப்பட்டதில் கூட எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு. அதுலேயே கூட கொஞ்சம் ஐயம் இருக்கிறது. ஆமாம், அதுவே கூட அதிமுக பாரதிய ஜனதா முடிவடைந்து விட்டதாக செய்திகள் வந்து விட்டன, அதிகாரப்பூர்வமாக கூட. ஆனாலும் கூட அது கூட அப்படியே இருக்குமா அப்படிங்கிறது கூட எனக்கு வந்தால் பரியாகும். ஒரே ஒரு காரணம் தான், அது ஒன்றுமே இல்லை. தேர்தல் நெருங்க வெற்றி தான் மிக முக்கியமானதாக இருக்கும், இலக்கு. சரிங்களா? யாருடன் யார் சேர்ந்தால் வெற்றி இன்னும் எளிதாகும்னு பார்த்து அந்த கணக்கோடு தான் போய் சேருவாங்க அப்படின்னு தோணுது. அப்படி பார்க்கிற பொழுது இது நிலையாக இருக்குமா அப்படிங்கிறது தேர்தலுக்கெல்லாம் எப்படியெல்லாம் மாறும் என்பதை பொறுத்து தான் இருக்கும். சார், அதிமுக பலமுறை யோசித்து, பாஜக பலமுறை யோசித்து என்னென்ன பிரச்சனைகள் வரும் எல்லாத்தையும் களைந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சேர்ந்திருக்காங்க. பாஜக குறித்து எந்த விமர்சனங்களையும் முன்வைக்காதீங்கன்னு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணியிருக்கிறாரு, கட்டளை போட்டிருக்காரு. அந்த அளவுக்கு ஃபிட்டா இருக்கிற போது எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர்னு பாஜகவுடைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் திரும்ப வலியுறுத்திய பிறகு ஏன் அது இன்னும் ஃபிட் ஆகலைங்கிறீங்க? ரொம்ப இந்த கேள்வி கேட்பதற்கு ரொம்ப கடினமாக இருக்கும். பதில் ரொம்ப எளிதான பதில் தான். என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பொதுவான இலக்கு என்ன அப்படின்னா, திமுகவை அகற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? எதிர்க்கட்சி அத்தனை பேரோட இலக்கும் அதுதான். எந்த கூட்டணி எந்த கணக்கு மிகவும் வலுவாக இருக்கும், எது திமுகவை அகற்றும் அப்படிங்கிற பார்ப்பாங்க. அதுதான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதிமுகவாக இருந்தாலும் பாரதிய ஜனதாவாக இருந்தாலும் தமிழக வெற்றி கழகமாக இருந்தாலும் எல்லாருடைய நோக்கமும் எதுவாக இருக்கும் அப்படின்னா, டுவர்ஸ் அப்ரோச்சிங் தி எலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, தேர்தல் நெருங்க திமுகவை அகற்றுவது எப்படி அப்படிங்கிற முக்கியம்தான். சரிங்களா? அந்த கணக்கில் எதுவெல்லாம் சேர்ந்தால் சரியாக இருக்கும், எதெல்லாம் சேரக்கூடாது அப்படிங்கிற கணக்கு பார்ப்பாங்க. இப்போது பாரதிய ஜனதாவை பொறுத்தவரையில் மீண்டும் சொல்கிறேன், சரிங்களா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் அல்லது பாரதிய ஜனதாவாக இருக்கட்டும் தமிழக வெற்றி கழகமாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு முதல் விஷயம் என்ன அப்படின்னா, திமுகவை அகற்ற வேண்டும் அப்படி இருக்க வச்சுங்க. எஜெண்டா அதுதான் வச்சுங்களேன். அதுக்கேற்ற மாதிரி தான் காய்களை நகர்த்துவார்கள். நாம் வெற்றி பெறுகிறோமா, ஆட்சிக்கு வருகிறோமா, கூட்டணி அமைக்கிறோமா, தனியாக அமைக்கிறோமா அப்படிங்கலாம் இரண்டாவது பட்சமாகிவிடும். சரிங்களா? அநேகமாக 2026 தேர்தல் அதை நோக்கி தான் நகரும் அப்படின்னு தோணுது. இப்போ அப்படி தந்துட்டு இருக்கு, நான் நம்புகிறேன். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அகில இந்திய அளவில் எப்படி பாரதிய ஜனதா எதிர்ப்பு என்ற ஒரு அரசியல் இருக்கும், அதே மாதிரி இங்கேயும் திமுக ஆதரவு திமுக எதிர்ப்புங்கிறது மட்டும் தான் இருக்கவே முடியும் அப்படின்னு தோணுது. இப்போ விஜய் அப்படிங்கிற ஒரு தலைமை உருவாயிருக்கு. ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் நாங்கள் கேட்ட சீட்டை தரணும், எங்களுக்கு மாநாட்டுக்கு அனுமதி இல்லை, இப்படிலாம் திமுகவுக்கு உள்ளே இருந்தே சில விஷயங்களை வலிமையாக சொல்லிட்டு இருக்காரு. இன்னொன்று, பாமக திமுக கூட்டணியில் இருந்தால் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படிங்கிறதையும் பேசிட்டு இருக்காரு. அப்போ திருமாவளவன் இன்னொரு ஸ்பேஸை தேடுறாரு. இங்கே ஏற்கனவே விஜய்ங்கிற ஒரு நபர் அடுத்த களத்துக்கு தயாராகிட்டு இருக்காரு. அப்போ ஏன் இன்னொரு ஃபோர்ஸ் உருவாகாது அப்படிங்கிறீங்க? அதுதான், அந்த ஃபோர்ஸ் உருவாகுது இல்லையா, அதெல்லாம் எங்கே வரும் அப்படின்னா, ஒரே ஒரு இடத்துல கல்மினேட் ஆகும். எல்லாமே ஏதோ ஒரு புள்ளியில் எல்லாமே சேர்ந்து தான் ஆகணும், இணைந்து தான் ஆகணும். என்ன அப்படின்னா, திமுகவை அகற்றுவது. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அகில இந்திய அளவில் ஒன்றுக்கொன்று கொஞ்சம் கூட உடன்பட்டு வராத முற்றிலும் முரண்பட்ட கட்சிகள்லாம் கூட சேர்ந்து ஒரே அணியில் எப்படி இருக்க முடியுது அப்படின்னா, பாரதிய ஜனதா எதிர்ப்புங்கிற ஒரு புள்ளியில் எல்லோரும் ஒன்று சேர்றாங்க. சரிங்களா? ஒரே புள்ளியில் ஒன்று சேர்றாங்க. ஏன்னா காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் எப்படி ஒரே இடத்துல இருக்க முடியும்? திரிணாமுல் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் எப்படி ஒரே இடத்துல இருக்க முடியும்? ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் எப்படி ஒரே இடத்துல இருக்க முடியுது? எல்லாரும் எப்படி ஒரே இடத்துல இருக்க முடியுது? ஏன்னா அந்த புள்ளி என்னென்னா பாரதிய ஜனதா எதிர்ப்பு. சரியாக தவறாங்கிறதுக்குள்ளே நம்ம போக விரும்பல, அது அடுத்தது. சரிங்களா? பாரதிய ஜனதா எதிர்ப்பு என்பதை வைத்துத்தான் அகில இந்திய அரசியல் இருக்கிறது. தமிழக அரசியல் என்பது அதே போலத்தான் திமுக எதிர்ப்பு என்கிற ஒற்றை புள்ளியிலே அத்தனை பேரும் இணைக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. சரிங்களா? அதில் எனக்கு மாற்றமும் வரலை. அப்படி ஒருவேளை அவ்வாறு இவர்கள் இணைவதற்கு தவறிவிட்டால் திமுகவுக்கு தான் சாதகமாக போகும். இது உங்களுக்கும் எனக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும், மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அரசியல் தலைவருக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதோ இந்தியா கூட்டணி மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு கூட்டணி அப்படி உருவாக்குமா? முரணான கருத்து இருந்தா உருவாகி ஆகணும். அதுதான் ஏன்னா, அதுதான் ஒரே ஒரு காரணம். இரண்டு காரணங்கள் தான். ஒன்று, திமுகவை அகற்ற வேண்டும் என்பதில் இருக்கிற முனைப்பு, உண்மையான முனைப்பு. இரண்டாவது, கூட்டணி வலிமை. இப்போது சொல்கிறேன், ஏற்கனவே பல முறை நான் சொல்லிட்டேன், திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் வெற்றி பெறுவதாக இருந்தால் அதற்கு மிக முக்கியமான காரணம் கூட்டணி வலிமையாக தான் இருக்குமே தவிர திராவிட முன்னேற்றத்துக்கு அந்த வலிமை. இந்த கூட்டணி வலிமை இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது சார். திருமாவளவன் அவ்வளோ பேசினாலும் நாங்கள் இந்த கூட்டணியிலேருந்து வெளியில் வரமாட்டோம்னு அடிச்சு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் சொல்கிற அதே பாயிண்ட் தான் நான் வரேன். அந்த கூட்டணி வலிமையாக இருக்கிறது.
திமுக வலிமையாக இல்லை. சரி, அந்த கூட்டணி முன்ன அப்படி இல்லை. திமுக வலிமையாக இருந்தது, அந்த வலிமை கூட்டணி கட்சிகளுக்கு வந்தது. இப்ப அப்படி இல்ல. வலிமையா இருந்துச்சு 2021 சட்டமன்ற தேர்தலோட திமுக வலிமையா இருந்துச்சு. எப்பவுமே அந்த கூட்டணியை பொறுத்தவரை திமுக தான் வலிமையாக இருந்தது. பெரிய கட்சி முடியாது, வலிமையான கட்சி. அவங்களோட வாக்கு வங்கி அங்கேதான் இருந்தது. ஆனா இப்போது வரப்போகிற தேர்தல் அப்படி இல்லை. கூட்டணி வலிமையாக இருக்கிறது, ஆனால் அந்த அளவுக்கு வலிமை திமுகவில் இல்லை. திமுகவில் வலிமை இல்லை என்ன கேட்டால், சரிங்களா? என்ன நான் கவனித்த வரையில் சொல்கிறேன். அதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, திமுக எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் நிறைய இருக்கும். அந்த சவால்களுக்கெல்லாம் யார் பதில் சொல்ல போகிறாங்க அப்படின்னா, கூட்டணி கட்சிகள் தான் பதில் சொல்லி ஆகணும். நான் ஒவ்வொரு முறையும் சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு பேட்டிலையும் நான் சொல்கிறேன். கூட்டணி கட்சிகள் ஏன் இந்த அளவுக்கு அதிகமாக இடங்கள் கொண்டு கேட்குறாங்க, ஏன் நாங்கள் வந்து இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படின்னு வெளிப்படையாக அறிவிக்கிறார்கள் அப்படின்னா, பல அசௌகரியமான கேள்விகளுக்கு, அன்கம்ஃபர்டபுள் கொஸ்டின்ஸுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய நிலையில் கூட்டணி கட்சிகள் இருக்கும். பொதுத்தேர்தல் வருகிற பல கேள்விகள் எழும், சரிங்களா? அது சில தனிப்பட்ட கேள்விகளாக இருக்கலாம், சில அரசியல் கேள்விகளாக இருக்கலாம், தனிநபர் சார்ந்த கேள்விகளாக இருக்கலாம். பொதுவாக அதெல்லாம் நான் வந்து ஏற்றுக்கொள்வதில்லை. அது ஒரு அநாகரிக அரசியலின் வெளிப்பாடு தான். ஆனால் அப்படி ஒரு அநாகரிக அரசியல் வெளிப்படுவதற்கான சூழல் வரும் தேர்தலுக்கு முன்னால். அப்போ அது மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் யாருக்கு வரும்னா, கூட்டணி கட்சிகள் தான் வரும், இல்லையா? அப்படி வருகிற போது அவங்களாம் என்ன பதில் சொல்லுவாங்க? யார் அவங்க சொல்லுகிற பதிலை வச்சு தான் திமுகவுக்கு நம்பகத்தன்மையே வரும். திமுக சொல்ல போகிற பதில் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும், சரிங்களா? எல்லாமே சரியாக நடந்துச்சு, எதுவுமே தப்பு இல்லை, நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா கட்சியும் பண்ணக்கூடிய தான், அந்த திமுக குற்றம் சொல்லலை, எல்லாரும் அதுதான் சொல்லுவாங்க. அப்படி சொல்லுகிற போது திமுக மீது மக்களுக்கு அந்த ஒரு பெரிய நம்பகத்தன்மை வந்து விடாது. அப்போ அந்த நம்பகத்தன்மை எப்போ வரும் அப்படின்னா, கூட இருக்கிறவங்க சொல்லணும். ஒரு உதாரணத்தை சொல்கிறேனே, இப்போ வேங்கவேல் சம்பவத்தில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டாங்க வச்சுங்களேன். அப்போது அரசுக்கு ஆதரவாக வணக்கத்துக்குரிய திருமாவளவன் ஐயா அவர்கள் அங்கே இருந்தால் தான் அவர்களால் அது ஆதரித்து பேசவே முடியும். ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின், அவங்க வெளியே போவாங்க அப்படின்னு நான் சொல்ல தயாரே இல்லை. அது மாதிரி ஒருவேளை அவர்கள் வெளியே வருவதாக இருந்தால், அப்போது இந்த வேங்கவேல் சம்பவத்துக்கு அவர்களுக்கு யார் வந்து அவர்களுக்கு முட்டு கொடுக்க போகிறாங்க சொல்லுங்கள்? யாராவது ஒரு வேணும் இல்லை? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இன்னொன்று சொல்கிறேன். இந்த அந்நிய முதலாளிகள் மாநாடு போடுறாங்க, இவங்க அந்நிய முதலீட்டாளர்கள் மாநாடும் வார்த்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதெல்லாம் சும்மா, அது அந்நிய முதலாளிகள் தான். அந்நிய முதலாளிகள் மாநாடு வைக்கிறாங்கல்ல, அந்நிய முதலீடுகளுக்கு எதிராகத்தான பொது உடைமை இயக்கங்கள் இருந்து, இடதுசாரி இயக்கங்கள் இருந்தது, அவங்க தானே இருந்தாங்க. இவங்கெல்லாம் இடதுசாரி தலைவராக பார்க்கல இப்போ இவங்க யாரையுமே, சரிங்களா? இவங்களாம் திராவிட முன்னேற்ற கொண்ட கிளை செயலாளர்கள் தான். அதுக்கு மேலே அவங்களுக்கு எந்த ஒரு மரியாதையும் கிடையாது. யாரை பற்றியெல்லாம் பேசுகிறாங்கல்ல, எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது அந்நிய முதலீடுகளை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியுதா? அவங்களால சொல்ல முடியல. அப்போ பொது தேர்தல் கிட்ட வருகிற போது என்ன பதில் சொல்லுவாங்க? ஆசிரியர்கள் போராடினாங்களா? அரசு ஊழியர்கள் போராடினாங்களா? செவிலியர்கள் போராடினாங்களா? மருத்துவர்கள் போராடினாங்களா? மாற்றுத்திறனாளிகள் போராடினாங்களா? அவங்க மக்கள் நல பணியாளர்கள் போராடினாங்களா? இடதுசாரிகள் எந்த பக்கம் நின்று இருக்கணும்? இடதுசாரிகளுடைய பலம் யார்? அவங்களோட வாக்கு வங்கி யார்? இவர்கள் தானே. ஆனால் அவங்க பக்கம் நிற்கவே இல்லை, எதிர்ப்பக்கம் தானாங்க. அப்போ பொது தேர்தல் வருகிற போது அவர்களுக்கு ஆதரவாக எதாவது பேசினா தான் அந்த கட்சிக்கு ஒரு நம்பகத்தன்மை கிடைக்கும். அப்படின்னா யார் பேசினா முடியும்? அது திமுக பேச முடியாது. அப்போ இடதுசாரிகள் தான் போய் ஏதாவது சொல்லி கொடுத்து முட்டி கொடுத்து பண்ணியாகணும். அதான் 5 வருஷம் பண்ணிட்டு இருக்காங்க வச்சுக்கோங்க. அப்போது அவங்களுடைய ஆதரவு தேவைப்படுகிறது. இவர்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தாலும் இனிமேல் வந்து அரசு ஊழியர்களோ மருத்துவர்களோ செவிலியர்களோ ஏற்றுக்கொள்ள போவதில்லை. அவள் ஏற்றுக்கணும் அப்படின்னு யார்? அப்போ வேற யாராவது கூட இருந்து சொல்லணும், கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி நாங்கள் பண்ணிடுறோம், போன முறை நிதி இருக்கிறது, ஏதோ ஒரு காரணம் வந்து எங்களால் செய்ய முடியல, இந்த முறை செய்கிறோம் அப்படின்னா அந்த வாக்குறுதியை யார் சொன்னாலும் அதுக்கு ஒரு நம்பகத்தன்மை கிடைக்கும். அப்போ இடதுசாரிகள் கூட இருந்தாகணும். ஆனால் அவர்கள் முழுக்க இந்த கட்சியின் பின்னால் நின்றது பெரிய தப்பு. அவங்களோட ஐடென்டிட்டி போயிடுச்சு, சுய அடையாளம் என்பது இல்லை இடதுசாரிகள் என்னை பொறுத்த வரையில். ஆனால் இப்போதும் கூட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மக்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்து மக்கள் நம்புகிறார்கள் என்று சொன்னால், அது இடதுசாரிகள் மீது இருக்கக்கூடிய அந்த ஒரு தூய அரசியல்வாதிகள்ங்கிற அந்த ஒரு பிராண்ட் இருக்குல்ல, அது தேவைப்படுகிறது. யாருக்கு தேவைப்படுது? காங்கிரஸுக்கு இல்லை, விடுதலை சிறுத்தைகளுக்கெல்லாம் இல்லை, திமுகவுக்கு தான் தேவைப்படுது. அந்த ஒரு சர்டிஃபிகேட் ஒருத்தர் கொடுத்தா தான் இவங்க பேசுறதே எடுபடும். அதே மாதிரி தான் நீங்கள் அகில இந்திய விஷயமா ஏதோ ஒன்று பேசுகிறீங்க அப்படின்னா, ஒரு அகில இந்திய கட்சி உங்களோட கூட இருக்கும்போது தான் நீங்கள் பேசுவதற்கு ஒரு ஒரு நம்பகத்தன்மை கிடைக்கும். நாங்கள் வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்வோம் அப்படியே தனியார் பேச முடியாது. கூட ஒரு காங்கிரஸ் மாதிரி ஒரு அகில இந்திய கட்சியை வைத்துக்கூட நீங்கள் பேசினா தான் அதுக்கு நம்பகத்தன்மை கிடைக்கும். பேசுவது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் அந்த பேச்சுக்கு பின்னால் ஏதோ ஒரு நம்பகத்தன்மை, ஒரு கிரெடிபிலிட்டி வேணும். அப்படின்னா அப்போ இவங்களாம் இருந்தால் தான் திமுக பேச்சுக்கு ஒரு மரியாதை இருக்கும், இல்லைன்னா எடுபடாது. இது மிக முக்கியமாக தேர்தலில் எதிரொலிக்கும். அதனால தான் சொல்லிக்கிறேன், வரப்போகிற தேர்தலில் கூட்டணி வலிமையாக இருக்கும், திமுக அந்த அளவுக்கு வலிமையாக இருக்காது. கூட்டணி காரணமாகத்தான் திமுகவுக்கு வலிமை சேரும். இவங்க பேசுகிறத வச்சு தான் வரும். பொதுவாக பெரிய அளவில் மதிமுகவுக்கு வாக்கு வங்கி இருக்கிற மாதிரிலாம் தெரியல, சரிங்களா? ஆனால் திரு வைகோ போன்ற ஒரு அனுபவமிக்க ஒரு பார்லிமெண்டேரியன், ஒரு நாடாளுமன்றவாதியாக உலகமே அறியக்கூடிய ஒரு விஷயம், அவர் வந்து சொல்லுகிறப்போ தான் ஒரு கிரெடிபிலிட்டி கிடைக்கும். இவங்க நாடாளுமன்றத்தில் இதற்காக குரல் எழுப்புவார்கள். புதுடெல்லியிலே தமிழகத்துக்கான கொடுக்கல, ஆனால் அவர் வந்து மேடையில் பேசுகிறப்போ தான் அதுக்கு நம்பகத்தன்மை வரும். ஏன்னா அவருக்கு பின்னால் ஒரு பார்லிமெண்ட்ரி ஹிஸ்ட்ரி இருக்குல்ல. திமுக யாரையாவது பற்றி பேசி அதன் மூலம் அவங்களுக்கு ஆதரவு அளவுக்கு ஒரு நம்பகத்தன்மை அவரிடம் இல்லை. ஆனால் இவர்களெல்லாம் பேசினால்தான் திமுகவுக்கு ஒரு நம்பகத்தன்மை வந்து சேரும். இது பொதுவாக எந்த ஊடகமும் சொல்கிறதில்லை, யாரும் சொல்கிறதில்லை. நான் கலைநிலத்தில் பார்க்குறேன்,
களம் அப்படி தான் இருக்கிறது. நான் இப்போ சொன்னீங்கன்னா நான் எந்த ஒரு கட்சிக்கும் ஆதரவாகவோ எதிராகவோ பேசுவதில்லை. கள நிலவரம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இப்போதைக்கு இந்த ஆட்சியின் மீது மிகப்பெரிய அளவு அதிருப்தி அலை இருக்கிறது. நிச்சயமாக இருக்குது, அதிருப்தி அலை இருக்கிறது. அது கோபமாக மாறுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, அது போக போக தான் தெரியும். அப்படி ஒரு அதிருப்தி அலை இருக்கிற போது இவர்களுக்கு ஆதரவாக பேசுவதற்கு யாரையாலும் இருந்தால் தான் இவங்களுடைய பேச்சுக்கு ஒரு நம்பகத்தன்மை கிடைக்குங்கிற காரணத்தினால அது தேவைப்படுகிறது. அது இல்லாமல் இன்னும் நிறைய வலிமைகள் இருக்குது திமுகவுக்கு. பிரச்சார வலிமை, பண வலிமை எல்லாம் சொல்கிறாங்க. விஜய்க்கான வலிமை எப்படி இருக்குது? இப்போதைக்கு ஒரு புதிர் தான். திரு விஜய் அவர்களுடைய தமிழக வெட்டுக்கழகம் அப்படிங்கிறதும் அவங்களுடைய எதிர்காலம் ஒரு புதிர் தான், என்ன நிரூபிக்கப்படவில்லை. சரிங்களா? தனிப்பட்ட முறையில் நான் விஜயோட ரசிகன், பெரிய ரசிகன் தான். ஆனால் ஒரு அரசியல் தலைவராக வருகிற போது அவர் எப்படி சாதிப்பாருங்களோ எனக்குமே கூட ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கிறது. 2-3 காரணங்கள் நீங்களே கூட பார்த்துருப்பீங்க. ஊடகங்கள் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அவர் ஈஸியாக தாண்டி வெளியே வரதில்லை, எந்த கூட்டம் போட்டாலும் ஏதோ ஒரு நட்சத்திர விடியில் தான் போடுறாங்க அப்படிங்கிற பேசுகிறாங்க. அதெல்லாம் நிஜம், அதான் நடந்திருக்கு. இதெல்லாம் தாண்டி ஒரு எம்ஜிஆர் அல்லது ஜெயலலிதா அளவுக்கு விஜய் வளரணும் அப்படின்னா அவர் செல்ல வேண்டிய தூரம் வெகு அதிகம், வெகு தூரம் இன்னும் போகணும். அவர் மிக முக்கியமாக அவர் நேரடியாக மக்கள் வந்து இறங்கணும் ஒன்று. அப்புறம் எனக்கு தெரியல, நான் ஐ எம் இக்னரண்ட், நான் அறியாமையில் இருக்கலாம் ஒருவேளை. ஆனால் அவருடைய கட்சியிலே அவருக்கு அடுத்ததாக யாரையும் குறிப்பிட்டு சொல்லணும்னா யாரும் அந்த மாதிரி இருக்க மாதிரி தெரியல. அவர் சில நிர்வாகிகளாக இருக்கலாம், அறிவாற்றல் கொண்டவர்களாக இருக்கலாம், நிர்வாகிகளாக இருக்கலாம், அதெல்லாம் இருக்கலாம். ஆனால் மக்களிடமிருந்து வாக்கு பெறுகிற அளவுக்கு அவர்கள் வசீகரமானவர்களாக இருக்கிறார்களா என்றால் இல்லை. அப்படி திமுக யார் இருக்கா? திமுக அவங்களுக்கும் ஒரு சட்டம் யார் இருக்கா? எல்லாருமே இருக்காங்கல்ல. இப்போ யாருன்னு சொல்லுங்க. வாக்கு முதலமைச்சர் இருக்கிறார்கள், அவருடைய புதல்வர் இருக்கிறார்கள், அப்புறம் முதலமைச்சருடைய சகோதரி இருக்கிறார்கள். இவங்கெல்லாம் ஒரு பெரிய ஃபோர்ஸ் தான், டவுட்டே இல்லை. அது இல்லாமல் முன்னணி அமைச்சர்கள் இருக்கிறார்கள், முன்னணி கழக நிர்வாகிகள் இருக்கிறார்கள். அதெல்லாம் எனக்கு ஒன்றும் டவுட்டே இல்லை. அவங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் மிஷினரி இருக்குது. சரிங்களா? அவருக்கு ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டே என்ன அப்படின்னு டிஎம்கே பொறுத்தவரையில் 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்து விட்டார்கள் அப்படிங்கிறது. எப்போதுமே திமுகவை பொறுத்தவரையில் அவங்க ஆட்சியில் இருந்தாங்களா, அவருக்கு எதிராக ஆட்சியில் இருந்தார்கள் அப்படிங்களா? ஆட்சியுடைய செயல்பாடுகள் இருக்குல்ல சார், அதை வச்சு தான். அதனால தான் அவங்களுக்கு வாக்கு வங்கி குறைகிறது அப்படிங்கிறாங்க. எப்போதுமே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்து. ஆனால் விஜய்க்கு நிறைய இடங்களில் பெண்கள் வாக்கு, இளைஞர்களுடைய வாக்கு, கடற்கரையோர வாக்கு, இன்னும் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வாக்குகள் கன்சாலிடேட் ஆகுது அப்படிங்கிற அங்கதான் சொல்றாங்க. எனக்கு அதில் சின்ன கொஞ்சம் தான் மாறுபடுவேன். அது நிஜம்தான், அவருக்கு இளைஞர்கள் வாக்கு இருக்கிறது. ஆனால் இளைஞர்கள் வாக்குகள் சொல்கிற போது அவருக்கு மட்டுமே இல்லை. தமிழ்நாட்டில் பொறுத்தவரையில் நான் பார்க்கறது 3 பேருக்கு தான் மிக அதிக இளைஞர்கள் வாக்கு. ஒன்று நாம் தமிழர் சீமான். இந்த ஒன்று சொல்லி ஆகணும். அரசியல் மேடையில் அரசியல் பேசக்கூடிய ஒருவர் அவர் தான் நான் பார்க்குறேன். நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம், அது விஷயம். ஆனால் அரசியல் களத்தில் அரசியல் தான் பேசுகிறாரு. அதை தவிர்த்து பேசுறதில்லை, மோடி மறைச்சி பேசுறதில்லை, அப்புறம் முலாம் பூசுவதில்லை, அப்புறம் எதுவும் பெயிண்ட் அடிச்சு கொடுக்கறதில்லை, ஒரு முகமூடி அணிந்து கொண்டு பேசுவதில்லை. என்ன கட்சி கொள்கை இருக்கிறதோ, தான் எது சரி என்று நினைக்கிறாரோ அது பேசுறாரு. அவர் பின்னால் ஒரு மிகப்பெரிய இளைஞர் பட்டாலும் இருக்கு. தமிழ்நாட்டில் என்னை பொறுத்தவரையில் இளைஞர்களை ஒன்றிணைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக இன்றைக்கு நாம் தமிழ் சீமான் அவர்களை பார்க்கலாம். சரிங்களா? என்ன அப்படிதான் எனக்கு தோணுது, அதுதான் உண்மைன்னு தோணுது. தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். 2வது, பாரதிய ஜனதா கட்சி முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள். அண்ணாமலைக்கு பின்னால் ஒரு பெரிய இளைஞர் கூட்டம் இருக்கிறது. அது எவ்வளவு அதிகமாக இருக்கிறது, குறைவாக இருக்குன்னு தெரியாது. ஆனால் இளைஞர்களுக்குலாம் அவங்க பின்னால் இருக்காங்க. அண்ணாமலை அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடியது இளைஞர் சக்தி தான். இளைஞர்கள் பெரிதும் அவர்கள் நம்புகிறார்கள். அப்ப இளைஞர்கள் ஓட்டு ஸ்பிளிட் ஆகும். 3வது விஜய். இதை தாண்டி 4வது தான் நான் 4வது அந்த வரிசைப்படி சொல்லலை, மற்ற 4 பேர். சரிங்களா? இந்த 3 பேருக்கு பெரிய அளவில் இருக்கிறது. இதே அளவுக்கும் சொல்லணும்னா இளைஞர் சக்தி திருமாவளவன் ஐயா அவர்களுக்கு இருக்கிறது, விடுதலை சக்தி அவர்களுக்கும் இளைஞர்கள் படை இருக்கிறது. இவங்க 4 பேரை தவிர்த்து 5வதாக எங்கேயும் இளைஞர் படை இருப்பதாக தெரியல. ஒரு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பு, 50 ஆண்டுகளுக்கு முன்பு அமர் குருநாதர் கண்ணதாசன் ஐயா கூட ஒரு எழுதுறாங்க. அதாவது 20 வயதிலே இடதுசாரி கொள்கை பேசாதவன் இளைஞனே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இளைஞர்கள்லாம் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தாங்க. இப்போ இல்லவே இல்லை, இருப்பதற்கு வாய்ப்பும் இல்லை. இளைஞர்களுக்கு அவருக்காக எதுவும் செய்யவும் இல்லை, அதற்கு எதிர்ப்பு திசையில் தான் பயணித்தாங்க அப்படிங்கிற வேறு விஷயம். ஆனால் இவங்களாம் இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்னா, நாம் தமிழ் சீமான் அவங்களுக்கு பின்னால் இருக்கிறாங்க, திரு அண்ணாமலை பின்னால் இருக்கிறார்கள், திரு விஜய் அவர்கள் பின்னால் இருக்கிறார்கள், திரு திருமாவளவன் அவர்கள் பின்னால் இருக்கிறார்கள். இந்த 4 பேரும் பின்னால் இருக்காங்க. இதற்கு அடுத்த நிலையில் வருமானால் ஓரளவுக்கு அன்புமணி ராமதாஸ் சொல்லலாம் அப்படின்னு தோணுது. எத்தனை பேர் எண்ணிக்கைலாம் நான் சொல்ல தயாராக இல்லை. இங்கே 5 லட்சம் பேர், இங்கே 3 லட்சம் பேர் அப்படிலாம் சொல்ல தயாராக இல்லை. ஆனால் இளைஞர்கள் அவர்கள் பக்கம் இருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமாக முதல் 3 பேர் சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்ச வரையில் இவங்க 3 பேர் சொல்கிறேன். நாம் தமிழ் சீமான் அதில் அநேகமாக முதலிடத்தில் இருக்காருன்னு அவர்கள் எல்லாமே. நான் சொல்கிறது எண்ணிக்கையை வச்சு இல்லை, எத்தனை சதவிகிதம் அப்படின்னா அவருடைய ஆதரவு சதவிகிதம் பார்க்கிற போது நாம் தமிழ் சீமான் அவர்களுக்கு ஆதரவு சதவீதம் பேர் எத்தனை பேர் ஆதரிக்கிறாங்க பார்க்கணும். அநேகமாக 80லேருந்து 90% பேர் இளைஞர்கள். அப்படி வச்சு சொல்கிறேன் நான். அதே மாதிரி ஒரு 60லேருந்து 70% வரையில் அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் இளைஞர்களாக இருக்கிறார்கள். அது மாதிரியான இளைஞர் ஆதரவு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இல்லை. ஒருவேளை ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன், அது நடக்கும்லாம் நினைக்கல, ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள் அந்த அணியை விட்டு வெளியே வந்தால் இளைஞர்கள் ஆதரவு உங்களுக்கு இல்லாமலே போயிடும். ரொம்ப மகிழ்ச்சி சார். மகிழ்ச்சி. நேரிலே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.